ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டுடே எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜலகாம்பாறை. இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து 5 கிலோமீட்டர் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா கோயில், அருவி, எல்லாம் நீர்வீழ்ச்சியெல்லாம் இருக்குது. உங்களுக்கு டீட்டெயிலாக உள்ளே காமிக்கிறாங்க. அப்போல்லாம் வாங்க. பாருங்கள், வண்டிக்கெல்லாம் டோக்கன் போடுறாங்க. நீங்கள் வரும்போது டோக்கன் கண்டிப்பாக எடுத்துக்கங்க. இப்போ என்ட்ரி உள்ளே போயிட்டு இருக்குங்க. நான் உள்ளே போய் எல்லாத்தையும் காமிக்கிறேன் வாங்க. ஜலகாம்பாறை என்ட்ரி பாயிண்ட் இப்படி தாங்க இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், பார்க்கிங் ஏரியா தாங்க. பார்க்கிங் ஏரியா நீங்கள் பைக்கு, வண்டி, காரு எல்லாம் விடுறதுக்கு இந்த இடத்துல விட்டு நீங்கள் மேலே போகணும். நாங்கள் இந்த காரில் தான் வச்சுக்கி டோக்கன் எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ வாங்க உங்கள் நீர்வீழ்ச்சிக்கிட்ட கொண்டு போகிறோம். ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க உள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ் எப்படி பார்க்கலாம். நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் அண்ணன் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்திருக்கேங்க. யாரும் வனப்பகுதிக்குள் செல்ல வேண்டாம்னு போட்டிருக்காங்க. இடம் குழந்தைங்க விளையாடுறதுக்கெல்லாம் எல்லா பிளேஸுமே இருக்குங்க. இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இன்னொரு இடத்துக்கு போய் இல்லை அல்லவா ஜலகாம்பாறை அருவி டிக்கெட் கவுண்டர். இங்கே பாருங்க, சின்ன பார்க் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு வேலை நடக்கிறதுனால யாரும் உள்ளே வர அனுமதி இல்லைங்க. யாரும் உள்ளே வர அனுமதி இல்லை. நீங்கள் வரும்போது ரெடி ஆகிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் விளையாட்டு போங்க. செல்லும் வழி என்ட்ரி. ஒரு நபருக்கு 10 ரூபாய் நுழைவு கட்டணம் கட்டிட்டு நீங்கள் உள்ள என்ட்ரி ஆகிங்க. நாங்கள் டோக்கன் வாங்கியாச்சுங்க. உள்ளே போகுது. இப்போ என்ட்ரி பாயிண்ட். ஸ்டெப்ஸில் தாங்க நீங்கள் போகணும். கொஞ்சம் தூரம் ஸ்டெப் வரும். நீங்கள் எதிர்பார்க்குற அளவு ஸ்டெப் இருக்காது, கொஞ்சமாக ஸ்டெப்ஸ் இருக்கும். பயப்படாதீங்க. நண்பர் எதுக்கு கொண்டு போகலாம்? ஏலகிரி. அதுக்கப்புறம் இதுக்கு போயிடலாம், புதுவந்தார். ஓகே, எல்லாம் பொங்கல் லீவுக்கு வந்திருக்காங்க. கூட்டமாக வந்திருக்காங்க பாருங்கள். அண்ணா அப்படியே உள்ளே போகிறாங்க. குளிக்கிறாரான்னு தெரில. அண்ணா குளிப்பீங்களா? நோ நோ. அருவிக்கிட்ட வந்துச்சுங்க. தண்ணி குறைவாக தான் வருது. நீங்களே பாருங்க, தண்ணி கம்மியாக தான் வருது. தண்ணி பாருங்க, கம்மியாக தான் வருது. நீங்கள் வரும்போது அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மழை இல்லாதனால கம்மியாக வருதுங்க. இது சொல்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டுங்க. எல்லாம் தெரியும். கோயில் இங்கேருந்து கோயிலுக்கு கொண்டு போய் காமிக்கிறாங்க. இங்கே மேலே முருகன் கோயில் இருக்குங்கன்னா உங்களுக்கு மேலே காமிக்கிறாங்க போயிட்டு. ஸ்டெப்ஸ் ஓரளவுக்கு கம்மியாக தாங்க இருக்குது. நீங்கள் ஸ்டெப்ஸில் கொஞ்சம் தான் ஏறி வரணும். அவ்வளோ ஸ்டெப்ஸ்லாம் இல்லை, பயப்பட தேவையில்லை. கோயிலில் என்ட்ரி.
மேலே டாப்பில் முருகன் கோயில் இருக்குங்க. முருகன் கோயில் நீங்கள் பார்த்த அருவி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்கள். அங்கேருந்து பார்த்தா கோயில் தெரியும், இங்கேருந்து பார்த்தா அருவி தெரியும். இந்த அருவிங்க இருக்குதுங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியோடு வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பிளேஸுங்க இதுங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள், நல்ல பிளேஸ் இது. குளிக்கலாம், இங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு போங்க. இதே மாதிரி எதனா திருப்பத்தூர் இருக்கிற பிளேஸ்லாம் நீங்கள் போகணுன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு போய் நான் வீடியோ போடுறேன். எந்த மாதிரி பிளேஸ் வேணும்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் போடுறேன் நான் போயிட்டு.